மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். மூணாவது ஸ்லோகம் படிக்கலாம். ஞேயச நித்ய சந்யாசீம் யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதீம் நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோம் சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஞேயச நித்ய சந்யாசீம் யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதீம் நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. இந்த சந்நியாச யோகத்தில் அர்ஜுனுடைய கேள்வியோடு ஆரம்பித்தது, கர்மயோகமா சந்நியாசமா? கர்மயோக வாழ்க்கையான இல்லற தர்மம் சிறந்ததா, சந்நியாசம் சிறந்ததான்னு சொல்லி கேள்வி கேட்டான். ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக சொல்லுங்கன்னு கேட்டாப்புல. அதற்கு பகவான் நேரடியாக என்ன சொன்னார்னு சொன்னால், சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகமே உகந்தது, பெரும்பாலான மக்களுக்கு கர்மயோகமே உகந்தது அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அதுக்கு நம்ம 2-3 காரணங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னு சொன்னால், இரண்டுமே மோட்சங்கிற பலனை கொடுக்கும். சந்நியாசமும் மோட்சத்தை கொடுக்கும், இல்லறதரும் மோட்சத்தை கொடுக்கும். பிறகு இந்த வைராக்கியங்கிறது அவ்வளோ எளிதாக கிடைக்காது, அதனால் இல்லறத்திலேருந்து போகிறது உத்தமம்னு சொன்னார். பிறகு வைராக்கியத்திலேருந்து கீழே விழுந்தாலும் கூட இல்லறத்தில் தப்பிச்சுக்கிறலாம், சன்னியாசத்தில் தப்பிக்க முடியாது, மித்தியாச்சாரனாக வாய்ப்பு இருக்குது, இங்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னார். பிறகு சித்த சுத்திக்கும் இதில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான மக்களுக்கு இல்லறமே உகந்ததுங்கிற கருத்து பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் சந்நியாசியும் இல்லறவாசியும் சமமேன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? 2 பேருமே ஒன்று தான். ஞேயக ச நித்திய சந்நியாசி, அதாவது யார்? கர்மயோகியை விட கர்மயோகி நித்திய சந்நியாசி 2 பேரும் ஒன்று தான் சொல்லிட்டார் அவர். நீ அறிந்து கொள்ள வேண்டும், சக அவன் கர்மயோகி நித்திய சந்நியாசி, கர்மயோகி தான் நித்திய சந்நியாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னார். காரணம் என்ன சொன்னார்னு சொன்னால், இருமைகள் இவனுக்கு இல்லை. கர்மயோக வாழ்க்கையில் இவன் சமபுத்தியோடு இருப்பதால் அவன் இருமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஒன்றை விரும்புவதோ வெறுப்பதோ இல்லைன்னார். ந துவேஷ்டி ந காங்க்ஷதி. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுறான்? கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இவனுக்கு செயலை செய்வதனால் இருமைகள் வருது, அந்த இருமைகளை இவன் சமமாக பார்க்கறதுனால இவன் அதை பாதிக்கிறது இல்லை. அவன் செயலே செய்யாததுனால அவனுக்கு இருமைகள் இல்லை. அதனால் 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். ஹே மகாபாகோ, ஏ அர்ஜுனா, அடுத்து சொல்கிறார் 2வது வரியில் 2வது பகுதியில், சுகம் பந்தாத் பிரமுச்சியதே, அதாவது எளிதில், இங்கே சுகம்னா எளிதில், பந்தத்தில் இருந்து நன்கு விடுதலை அடைகின்றான். இந்த சன்னியாசியும் சரி, இந்த கர்மயோகியும் சரி, எதிலிருந்து விடுதலை அடைகிறார்கள்? இந்த இருமைகள் படுத்தக்கூடிய பந்தத்தில் இருந்து விரைவில் எளிதில் விடுதலை அடைகிறான்ட்டார். விரைவில் எளிதில். ஏன்னா இவனும் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறான், அவனும் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனசை பாதிக்கிற விஷயம் என்னன்னா இந்த இருமைகள் தான். சாதாரண இல்லறத்தில் இருக்கிற பொழுது நம்மளுக்கு ரொம்ப சுகம் வந்தாலும் மனசு பாதிக்கும், ரொம்ப துக்கமாக இருந்தாலும் மனசு பாதிக்கும். ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மன அமைதி இருக்காது. ரொம்ப குதூகலமாக இருக்குன்னு வச்சுங்க மனசு, அப்போ என்ன ஆகும்னா அப்படியே அது ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப சோகத்தில் இருக்கும். இந்த ரெண்டுமே இந்த சமமாக இருக்கக்கூடிய புத்தியை கொடுக்காது. நீங்கள் ரொம்ப கேளிக்கைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு தத்துவம் புரியாது. ரொம்ப சுகத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும், ரொம்ப சோகத்தில் இருந்தாலும் கஷ்டம்தான், ரொம்ப சோகத்தில் இருந்தாலும் கஷ்டம்தான். அப்போ ரெண்டையும் சமபாவனையோடு இருக்கிற புத்தி தான் நம்மளுக்கு ஞானத்துக்கே தகுதியை கொடுக்கும், மனசை பாதிக்காமல் இருக்கும்.
பொதுவாக இன்பமும் துன்பமும், லாபமும் நஷ்டமும், இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா மனசை ஒன்று ரொம்ப ஹை லெவலில் சுகத்தை கொடுத்து பாதிக்குது, இல்லாட்டி துக்கத்தை கொடுத்து பாதிக்குது. இது ரெண்டுலேயும் சமபாவனை இருந்ததுன்னு சொன்னால், இன்பப்படும் துன்பம் வரும் பொழுதும் சரி, இன்பம் வரும் பொழுதும் சரி, நம்ம சமபாவனையில் இருக்க பழகிறது கர்மயோகத்தினுடைய பலனாக கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பொழுது இவனை எதுவும் பாதிப்பதில்லை, பந்தப்படுத்துவதில்லை. இந்த ரெண்டுலேயும் சமமாக இருந்தால் தான் மனசு அமைதியாக இருக்கும். மனசு அமைதியாக இருந்தால் தான் தத்துவமே புரியும், ஞானமே உள்ளே வருங்கிறார். இப்போ தண்ணி இருக்குது, தண்ணி ரொம்ப அலையை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது கீழே இருக்க பொருள் தெரியுமா? ஒரு பாத்திரம், ஒரு பெரிய ஒரு தொட்டியில் தண்ணி இருக்குது, அது சும்மா அப்படியே கலங்கி தண்ணி அப்படியே ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா கீழே இருக்க பொருள் தெரியாது. அதே மாதிரி அழுக்காக இருந்தாலும் தெரியாது. தண்ணியும் சுத்தமாக இருக்கணும், ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அந்த அமைதி எப்போ வரும்னா இருமைகள் அற்ற மனநிலை இருக்கும்போதே வரும். அப்படிப்பட்ட மனதில் இருவருக்கும் சம பலன் கிடைக்கிறது. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப மனசை பாதிச்சுன்னா அந்த பாதிக்கிற நேரத்தில் எதுவுமே நம்மளுக்கு விஷயம் உள்ளே போகாது. மனசு பாதிக்காமல் ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுதுதான் நம்ம வேதாந்தமோ எந்த விஷயமே உள்ளே போகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசு சமமாக இருக்கும்போது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணால் உள்ளே போகும், இல்லாட்டி என்ன ஆகும்? உள்ளே போகவே போகாது. ரொம்ப சோகமாக இருந்தாலும் போகாது, ரொம்ப துக்கமாக இருந்தாலும் போகாது. சமபாவனையோடு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜனகர் பெரிய அரசாட்சி பண்ணார், அவருக்கு ஞானத்தினால சமபாவனை இருந்துச்சு, இதுலேயும் பாதிக்கப்படாமல் இருந்தார். கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு எவ்வளோ பெரிய தொழிலோ என்ன தொழில் பண்ணாலும் கூட மனசு பாதிக்காமல் இருக்கும். கர்மயோகம் இல்லாமல் நீ சின்ன தொழில் பண்ணால் கூட பாதிக்கத்தான் செய்யும். அதில் வரக்கூடிய இன்ப துன்பமெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணும். அப்போ வேதாந்தம் புரியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த இருமைகளிலிருந்து விடுபடுவது காரணம் யாருக்கு? இந்த கர்மயோகியும் சன்னியாசியும் ஒன்றுன்னு சொல்கிறார். அதுக்கு காரணம் என்னென்ன? ரெண்டு பேருமே இது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இவன் கர்மயோகி இருக்கான். கர்மயோகி விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கான். அதனால் இருமைகளால் அவன் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். சன்னியாசி செயலே செய்கிறதில்ல, அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கான். அதனால் ரெண்டு பேரும் ஒன்றுதேன்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். மகாபாகோ, பெருந்தோல் உடையாய் அர்ஜுனா, அர்ஜுனா. ரெண்டாவது வரியில் முதல் பகுதியில் கடைசி வார்த்தை மகாபாகோ. அர்ஜுனா கூப்பிட்றார். ஞேயக சக நித்திய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்ஷதி. யோ யோ ந த்வேஷ்டி ந காங்ஷதின்னு இருக்கு. யோன்னா யகன்னு அர்த்தம். எவன் ஒருவன் ந த்வேஷ்டி வெறுப்பதில்லையோ, ந த்வேஷ்டின்னா துவேஷம் கொள்வதில்லையோ, வெறுப்பதில்லையோ, ந காங்ஷதி விரும்புவதில்லையோ. எவன் ஒருவன் வெறுப்பதில்லையோ விரும்புவதில்லை. விருப்பு வெறுப்பு இல்லாமல் எவன் இருக்கின்றானோ, இருமைகளற்று எவன் இருக்கின்றானோ, அது சொல்ல விருப்பதில்லை வெறுப்பதில்லையோ. சக முதல் வரியில் ஞேகைக்கு அடுத்த வார்த்தை சக, அவனே. யார்? அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கர்மயோகியே. சக நித்திய சந்நியாசி, அவனே நித்திய சந்நியாசியாக இருக்கின்றான் என்று ஞேயக நீ அறிந்துகொள். அப்போ என்ன பண்ணுறாரு? இந்த கர்மயோகிங்கிறவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு சந்நியாசத்துக்கு வேறுபாடு இல்லை, ரெண்டும் ஒன்றுதேன்னு நீ தெரிஞ்சுக்க அப்படிங்கிற. ஞேயக அறிந்துகொள். ரெண்டாவது வரியில் சொல்கிறார். ஏன்னா அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இவனுக்கு என்ன பலன் கிடைக்குதுங்கிறத சொல்கிறார் ரெண்டாவது வரியில். ஹி ஏனென்றால் நிர்த்வந்த்வோ, அவனுக்கு இந்த விருப்பு வெறுப்பு இல்லாததுனால இருமைகள் அற்றவனாக ஆகின்றான். நிர்த்வந்த்வோ, இந்த இருமைகள் அவனுக்கு இல்லை. இருமைகளற்ற அவன் சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. பந்தாத், பந்தாத்னா பந்தத்தில் இருந்து, சுகம்னா எளிதில், எளிதில் பிரமுச்சியதே விடுதலை அடைகின்றான். இவன் என்ன பண்ணுறான்? பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுகின்றான். ரெண்டு பேரும் ஒன்றுதேன்னு சொல்லிட்டார். காரணம், அவன் விருப்பதில்லை, அவன் வெறுப்பதில்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? இருமைகளிலிருந்து விடுபட்டவனாகின்றான். ஆகவே அவன் பந்தத்திலிருந்து எளிதில் விடுதலை அடைந்து விடுகின்றான். சன்னியாசியாக இருக்கட்டும், இல்லறத்தாளாக இருக்கட்டும், பந்தத்திலிருந்து விடுபடுவது தான் மோட்சம். அது ரெண்டும் அடையும் போது அவனே
கர்மயோகியே நித்திய சன்னியாசின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே கர்மயோகியும் சன்னியாசியும் ஒன்று தான்ங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இல்லறத்தில் இருந்துட்டு ஒருத்தன் கர்மயோகப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் எல்லா விஷயத்தையும் விருப்பு வெறுப்பில்லாமல் செயல்படுவான். அதனால் அவனுக்கு கர்ம வினைகள், அந்த இருமைகள் அவனை பாதிக்காது. சன்னியாசிக்கு செயலே இல்லை, கடமையே இல்லை, அதனால் இருமைகளே வராது அவனுக்கு. அதனால் அவன் இருமைகள் பாதிக்கப்படுறதில்லை. அதனால் ரெண்டு பேருமே சமம்தான். இருவருமே பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுவார்கள். அப்போ சன்னியாசி சீக்வல்ட்டு கர்மயோக வாழ்க்கை வரும் இல்லறவாசின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். பிறகு மோட்சத்துக்குமே முதல் படி கர்மயோகம்தான். கர்மயோகத்திலிருந்து தான் நம்ம மோட்சத்துக்கே போக முடியும். 4வது ஸ்லோகம் அடுத்து படிக்கலாம். சாங்கிய யோக பிருதக் பாலாஹாம் பிரவதந்தின பண்டிதாஹாம் ஏகமப்யாஸ்தித சம்யகே உபயோர்விந்ததே பலம். சாங்கிய யோக பிருதக் பாலாஹாம் பிரவதந்தின பண்டிதாஹாம் ஏகமப்யாஸ்தித சம்யகே உபயோர்விந்ததே பலம். 3வது ஸ்லோகத்தில் கர்மயோக வாழ்க்கை வாழும் இல்லறவாசியும் சந்நியாசியும் சமம் சொன்னார். இங்கே கர்மயோக வாழ்க்கையால் கிடைக்கக்கூடிய பலனும் சந்நியாசத்தினால் கிடைக்கக்கூடிய பலனும் சமம்ங்கிறார். அங்கே 2 பேரும் சமம்னார். அங்கேயும் சொன்னார் 2 பேருக்குமே மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா 2 பேருக்குமே பலன் சமமாக கிடைக்கும்னு சொல்கிறார். இந்த 4, 5 2லேயுமே ஒரே பலன். சந்நியாசத்திற்கும் கர்மயோக வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த சந்நியாசங்கிறது 4வது ஆசிரம வாழ்க்கை முறை. சந்நியாசங்கிறது இல்லறம்ங்கிறது 2வது ஆசிரம வாழ்க்கை முறை. பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த இல்லறத்துலேயும் சரி சந்நியாசத்துலேயும் சரி ஒரே பலனை அடைய முடியும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சந்நியாசத்தில் கிடைக்கிற பலன் வேறு, இல்லறத்தில் கிடைக்கிற பலன் வேறு. இந்த வாழ்க்கை வேறு, அந்த வாழ்க்கை வேறு வேறு. அப்படி தான் பொதுவாக நாம் சொல்கிறது உண்டு. ஏன்னா சந்நியாச வாழ்க்கைக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் என்டையர்லி வாழ்க்கை முறையில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ வாழ்க்கை முறையில் 2க்கும் வித்தியாசம் இருக்கும்போது பலன் எப்படி சமமாக கிடைக்கும்? பலன் வேறு வேறு தானே இருக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவாக நம்மளுக்கு வரக்கூடிய சந்தேகம். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற பலன் எப்படியோ இந்த மோட்சங்கிற பலம், சித்த சுத்திங்கிற பலன் 2 பேருக்கும் ஒன்றாத்தே கிடைக்கும் அப்படிங்கிறார். 2 பேருக்கும் ஒன்று தான் அப்படிங்கிறார். இவன் கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து சித்த சுத்தி பெற்று அதன் பலனாக ஞான யோகத்திற்கு ஞானத்தை அடைகிறான். தேவைன்னா இவன் சன்னியாசம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இவன் சன்னியாசம் எடுக்காமல் இருக்கலாம். இந்த சந்நியாசத்துக்கு வருபவன் சந்நியாச ஆசிரமத்துலேயும் அவனுக்கு சில கடமைகள் இருக்குது. அங்கேயும் சில ஜபம், தியானம் சிலதான் சொல்லியிருக்கு. ஆசிரமத்தில் சில வாழ்க்கை முறைகள்லாம், அதில் அவன் சித்த சுத்தி அடைஞ்சு அவனு ஞான யோகத்துக்கு அவனு மோட்சத்தை அடைகிறான். 2 பேருமே சித்த சுத்தி, தகுதி, ஞானம்ங்கிறதுல இந்த பலனில் வேறுபாடு கிடையாது. வாழ்க்கை முறை வேறு வேறையாக இருக்கும். வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும். ஞானத்திற்கான தகுதியான சாதன சதுஷ்டய சம்பன்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தகுதி சித்த சுத்திங்கிற வர்ற இடத்துக்கு வந்த உடனே 2 பேரும் சமமாயிருவாங்க. அது வரைக்கும் இவர் வாழ்க்கை முறை வேறு, அவர் வாழ்க்கை முறை வேறு தான். இந்த ஞானத்துக்கு வரும் பொழுது சித்த சுத்தின்னு ஒரு தகுதி வருது. அங்கே வரும் பொழுது ஞானியும் ஒன்று தான், சன்னியாசியும் ஒன்று தான், கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய இல்லறவாசியும் ஒன்று தான். அதே மாதிரி ஞானம்ங்கிற பலனை அடைஞ்சு மோட்சம் அடையும் போது 2 பேருக்கு அடையிற பலன் என்ன? இல்லை சன்னியாசிக்குன்னு தனி ஒரு மோட்சம், இல்லறத்தாருக்கு தனி மோட்சம் இருக்கா? அந்த ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் மாதிரி அப்படி எதாவது இருக்கான்னு அதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாதுன்ட்டார். எல்லாருக்கும் ஒரே தான். அங்கேயெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் கிடையாது, ஒரே ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் எல்லாத்துக்குமே. அதனால் 2 பேரும் அடைகின்ற வாழ்க்கை முறை வேறு. என்ன இந்த வாழ்க்கை வேறு, அந்த வாழ்க்கை வேறு, பலன் வேறாகத்தானே இருக்க முடியும்னா மற்ற லௌகிக பலன்கள் வேறையாக இருக்கலாம்.
இந்த சித்த சுத்தி மோட்சங்கிற பலனுக்கு வரும்போது ரெண்டு பேரும் அங்கே சமமாக ஆகிவிடுகிறார்கள். இந்த ரெண்டாவதுலேயே ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறார். அதாவது ஒருத்தன் இல்லறத்தில் இருக்கிறதுனாலேயோ துறவரத்தில் இருக்கிறதுனாலையோ மன தூய்மை மோட்சங்கிறத அடைகிறான்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் அந்த சாதனைகளில் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தால் தான் மன தூய்மையும் பெற முடியும், சித்த சுத்தியும் பெற முடியும். வாழ்க்கையே சித்த சுத்தியை கொடுக்காது. இல்லற வாழ்க்கையே சித்த சுத்தியை கொடுக்காது. துறவர வாழ்க்கையே சித்த சுத்தியை கொடுக்காது. இல்லற வாழ்க்கையே ஞானத்தை கொடுக்காது. இல்லற சந்நியாச வாழ்க்கையே ஞானத்தை கொடுக்காது. அங்கேயும் நீ செய்கிற செயலை ஒழுங்காக செஞ்சு சித்த சுத்தி பெறணும். இங்கேயும் நீ செய்கிற செயலை ஒழுங்காக செஞ்சு சித்த சுத்தி பெறணும். அங்கேயும் ஞான யோகத்துக்கு வரணும், இங்கேயும் ஞான யோகத்துக்கு வரணும். அப்படி வந்தால் ரெண்டு பேரும் கிடைக்கிற பலன் என்ன? இரண்டும் ஒன்று தான். ஏன்னா சன்னியாச ஆசிரமத்தில் சில கடமைகள்லாம் சொல்லியிருக்கு, யமம் நியமெல்லாம் இருக்குது. அதை முறையாக செஞ்சு அவன் சித்த சுத்தி அடைஞ்சு ஞானத்தை பெறணும். நான் வெறும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சன்னியாசியாக இருக்கேன்னு சும்மா போனால் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அவதூத சன்னியாசியாக போனால் கூட அந்த முறைகள் அந்த சிஸ்டத்தை கடைப்பிடிக்கலைன்னு சொன்னால் சித்த சுத்தியும் வராது, ஞானமும் வராது. எவ்வளோ சன்னியாசிகளை பார்க்கலாம், பண்டாரிலாம் பார்க்கலாம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருப்பார், ஆனால் அவருக்கு எல்லா வேதமும் தெரிஞ்சு ஞானத்தில் ஹை லெவலில் இருப்பார். ஒருத்தர் பெரிய பந்தாக நிற்பார், ஒன்றுமே தெரியாது, அந்த இதுக்கு அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் இருப்பார். அதனால் இப்போ அதை வெளியே வச்சு சொல்ல முடியாது. ரெண்டுலேயுமே அந்த கடமைகள் அந்த இல்லறத்தில் என்ன தர்மமோ அதை முறையாக கடைப்பிடிச்சி சித்த சுத்தி அடையணும். இவருக்கு என்ன தர்மமோ அதை கூட சித்த சுத்தி அடையணும். இரண்டு பேருமே ஞானத்துக்கு வரணும். அந்த வாழ்க்கை முறை மட்டும் கொடுக்காது, ரெண்டுலேயும் அவங்க கடமையை செஞ்சு சித்த சுத்தியை பெற்று ஞானத்துக்கு வரும் பொழுது சமமாக ஆகிறார்கள். அவங்களுக்கு என்ன கடமையோ அதை ஒழுங்காக செய்யணுங்கிறார். விவகாரத்தில் வேற, லௌகீகத்தில் விவகாரத்தில் வேறு பலன். ஆனால் நீ அடையிற பலன் இருக்குது பார்த்தியா, அதாவது சித்த சுத்திங்கிற பலனும் ஞானங்கிற பலனும் ரெண்டு பேரும் முறையாக வாழ்க்கை வாழும் பொழுது ஒன்றாத்தான் கிடைக்குங்கிறார். இதுக்கு சில உதாரணமெல்லாம் இருக்குது, பார்க்க போகிறோம். நம்ம வெறும் கடமையை செய்கிறதுனால சித்த சித்தியோ அல்லது சந்நியாச ஆசிரமத்திற்கு வருவதனால சித்த சித்தியை செய்கிறதில்ல. அந்த ஆசிரம தர்மத்தை சரியான பாவனையோடு செஞ்சாதான் சித்த சித்தியும் கிடைக்கும். பிறகு ஞான யோகத்துக்கு ஞானம் கிடச்சி மோட்சமும் கிடைக்குங்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இந்த முதல் வரியில் முதல் பகுதி பார்த்திங்கன்னா சாங்கிய யோக பிருதக் பாலாகா. சாங்கியம், இங்கே சாங்கியங்கிற வார்த்தைக்கு சந்நியாச வாழ்க்கை முறைன்னு அர்த்தம். யோகங்கிற வார்த்தைக்கு இல்லற வாழ்க்கை முறை, இல்லறத்தில் கர்மயோக வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை முறை. சாங்கியம்னா சந்நியாச வாழ்க்கை முறை. சாங்கிய யோகவ் இல்லறமோ அல்லது சந்நியாசமோ பிருதக் பாலாகா. யோகன்னா கர்மயோகம் என்ற இல்லற வாழ்க்கை முறை, சாங்கியம்னா சந்நியாச வாழ்க்கை முறை. பிருதக் வேறு வேறு என்று, இந்த இரண்டு விதமான வாழ்க்கையும் வேறு வேறு என்று யார் சொல்கிறாங்கன்னா பாலாகான்ட்டார். யார்? பாலாகா. சாஸ்திரம் அறியாதவர்கள் பிரவதந்தி சொல்கிறார்கள். நம்ம பாலர்னா என்ன சொல்லுவோம்? சின்ன குழந்தைகள் தான் பாலான்னு சொல்லுவோம். இங்கே பாலாகன்னா தத்துவத்தை சாஸ்திரத்தை முறையாக படிக்காதவர்கள், சந்நியாச தர்மம் வேறு, சந்நியாச வாழ்க்கை வேறு, கர்மயோக வாழ்க்கை வேறு வேறு என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறார். நான் பண்டிதாகான்ட்டார். முதல் வரையில் கடைசி வார்த்தை. பண்டிதர்கள் அப்படி சொல்வதில்லை. நல்ல விவரம் தெரிஞ்சவங்க ரெண்டு வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்கறது இல்லைன்ட்டார். விவரம் தெரியாதவங்க தான் இது வேறு அது வேறு, இந்த வாழ்க்கை உயர்ந்தது இந்த வாழ்க்கை தாழ்ந்ததுன்னு பார்க்குறாங்க. ஆனால் பண்டிதர்கள் அப்படி பார்ப்பதில்லை. சாஸ்திரத்தினுடைய நுண்ணிய கருத்தை அறிந்தவர்கள் அப்படி பார்ப்பதில்லை. என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, யோக பிருதக் வேறு வேறு என்று, சாங்கிய யோகம், சாங்கிய யோகம்னா சந்நியாசம் கர்மயோகம், இந்த இரண்டு வாழ்க்கையையும் பிருதக் வேறு வேறு என்று பாலாகா பிரவதந்தி, விவரம் தெரியாத சாஸ்திரத்தை சரியாக தெரியாதவர்கள் பேசுகிறார்கள். ந பண்டிதானா, பண்டிதர்கள் அவ்வாறு பேசுவது இல்லை, சொல்ல மாட்டார்கள். பிறகு ரெண்டாவது வரியில் சொல்கிறார், ஏகம் அபி அஸ்திதக ஆஸ்திதக. ஏகம் அபி, இந்த இரண்டு விதமான வாழ்க்கை முறையில் ஏகம் அபி ஏதாவது ஒன்றை,
நீ தேர்ந்தெடுத்துக்க. இல்லறமோ துறவரமோ நீ தேர்ந்தெடுத்துக்க. உனக்கு சாய்ஸ் இருக்குது. பிரம்மச்சரிய வாழ்க்கையிலேருந்து நீ நேரடியாக சன்னியாசம் போகலாம், நேரடியாக இல்லறத்துக்கும் வரலாம். இல்லறம் வந்து சன்னியாசம் போகலாம், அல்லது சன்னியாசத்துக்கும் போகலாம். ஏதோ ஒன்றை சம்யக்கு ஆஸ்திதக சரியாக அனுஷ்டானம் செய்தால், நீ தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வாழ்க்கையில் என்னவோ அதை முறையாக நீ அனுஷ்டானம் செய்தால் உபயோகோ பலம் மிந்ததி, இரண்டின் பலனையும் அடைகின்றான். ரெண்டில் என்ன பலன் அடைக்கிறான்? ஒரே பலன் கிடைக்குதுங்கிறார். இரண்டிலேயுமே அந்த முறை, எந்த வாழ்க்கையை எடுத்தாலும் சரி அந்த வாழ்க்கையை நீ முறையாக செய்ய. இல்லறத்தை எடுத்துக்க அல்லது துறவரத்தை எடுத்துக்க, அந்த இரண்டின் பலனும் கிடைக்கும்ங்கிறார். இரண்டிலையுமே அந்த பலன் கிடைக்கும்ங்கிறார். இரண்டிலையுமே இந்த பலன் கிடைக்கும். ரெண்டு வேற வேறன்னு யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை தெரியாதவர்கள் சொல்கிறார்கள், மற்றவர்கள் சொல்வதில்லை. அதாவது இல்லறத்தில் இருந்துக்கிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் எனக்குன்னு இப்படி வாச்சிருக்கே, எனக்குன்னு இந்த தொழில் இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம இல்லற தர்மத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கலன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்தான். துறவியாக இருந்தோம் அப்படி அது பாரமாக தெரிஞ்சு, இப்படி சன்னியாசத்தை தெரியாமல் எடுத்துக்கிட்டேனே அப்படின்னு அது பாரமாக தெரிஞ்சால் அந்த வாழ்க்கையும் முறையாக கடைப்பிடிக்கலன்னு அர்த்தம். இல்லறமோ எடுத்தாச்சுன்னு சொன்னால் அதை ஒழுங்காக செய்யணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில்னு ஒன்று பண்ணுறீங்கன்னா அந்த எடுத்துறது வரைக்கும் யோசிக்கலாம். எடுத்த பிறகு என்ன பண்ணணும்? அதை கரெக்டாக முறையாக செய்யணும். அதுதான் சிறப்பு. அது மாதிரி நீ எந்த வாழ்க்கை முறையை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்க, அந்த தர்மத்தை நீ முறையாக அனுஷ்டானம் செய்தால் இரண்டும் கிடைக்கிற பலன் என்ன? ரெண்டுமே ஒன்றுதேங்கிறார். அதாவது இல்லறத்தில் அவன் கடமைகளை ஒழுங்காக செஞ்சால் அதுலேருந்து விடுதலை அடைஞ்சு வந்துடுவான். சன்னியாச தர்மத்துலேயும் அவனுடைய கடமைகளை ஒழுங்காக செஞ்சால் அதுலேருந்து விடுதலை அடைஞ்சு வந்துடுவான். இப்போ இல்லறத்தில் நான் அவரோட கேட்டேன் சாமிஜிட்ட, ஆரம்பத்தில் பார்க்கும்போது எனக்கு பெரிய அந்த தபோவனத்துலலாம் பெரிய காலேஜு எல்லாம் இருக்கும். சாமி நாங்கள் ஒரு சின்ன இடத்துல இருக்கோம், அதில் எங்களுக்கெல்லாம் பற்று இருக்குது, நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து இதில் உங்களுக்கு பற்று வந்துடாதான்னு கேட்டேன். ஏன்னா அங்கே காலேஜ் இருக்குது, மாடு இருக்குது, தோட்டம் இருக்குது, அவ்வளோ விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு வந்தாலும் பற்றுதேன், எங்களுக்கு இதில் இருந்துட்டு இங்கே வந்தாலும் பற்றுதேன். ரெண்டில் இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையை கடமையை ஒருத்தா செய்யணும். நான் ஏற்கனவே அவரோட உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? தேவிப்பட்டினத்தில் ஒரு சாமி இருந்தார், சன்னியாசி. அங்கே ஒரு 2000 பிள்ளைய படிக்குதுங்க. அவர் நிர்வாகம் ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அதில் எல்லாம் பார்த்துக்கு ஒரே ஒரு பை வச்சுருக்கார். கேட்டால் என்ன சொல்கிறார்? இந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கேன், நாளைக்கு வேறு திடீர்னு போக சொல்லுவாங்க, என்ன காலி வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் 10 நிமிஷம் தேங்கிறார் ரொம்ப. அவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பார்க்குறாரு. அடுத்த நிமிஷம் அப்போ அதில் பற்று இல்லை அவருக்கு. அதே மாதிரி இல்லறத்துலையும் நம்ம எல்லா கடமைகளையும் செஞ்சுக்கிட்டாலும் அதில் பற்று இல்லாமல் அந்த கடமைகளை ஒழுங்காக செஞ்சால் ரெண்டினுடைய பலன் ஒன்று தான்ங்கிறார். அதாவது இதுக்கு உதாரணம் சொல்லலாம். இப்போ கோயிலில் ஒருத்தர் அர்ச்சகராக இருக்கார். அவர் கோயில் நல்லா பூஜை பண்ணுறார். அவர் முறையாக சின்சியராக அந்த கோயிலுக்கு அலங்காரம் பண்ணுறது, சாமிக்கு பூஜை பண்ணுறது எல்லாம் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னொருத்தர் அந்த கோயிலை வந்து சுத்தம் பண்ணுற வேலை, அங்கே ஒரு குப்பை இல்லாமல் நீட்டாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். வெளியே கிடைக்கிற பலனில் 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. இவருக்கு சம்பளம் கூட கிடைக்கும், அவருக்கு சம்பளம் கம்மியாக கிடைக்கும். இவருக்கு வெளியே வெறி மதியாக இருக்கும், அவரை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் 2 பேரும் சித்த சுத்திங்கிற ஒரே பலனத்தை அடைவாங்க. 2 பேருக்கும் சித்த சுத்திங்கிற ஒரே பலன் கிடைக்கும். 2 பேருக்கும் புண்ணியங்கிற ஒரே பலன் கிடைக்கும். இவர் சின்சியராக பண்ணலைன்னா இவர் என்னதான் பண்ணினாலும் இவருக்கு புண்ணியமும் கிடைக்காது, சித்த சுத்தியும் கிடைக்காது. அவர் சின்சியராக பண்ணலைன்னா அவருக்கும் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் இருக்கலாம், பீனாக இருக்கலாம், சம்பளம் வித்தியாசம், மதிப்பு மரியாதை வித்தியாசம். இவர் அந்த கலெக்டர் வேலையை ஒழுங்காக சின்சியராக முறையாக தர்மமாக பண்ணுனா, இவர் அதே மாதிரி அங்கே பீன் வேலை பார்க்குறவர் அந்த தொழிலை முறையாக சிஸ்டமேட்டிக்காக அதை ஆர்வத்தோட சின்சியராக செஞ்சால் 2 பேருக்கு வெளியே பொருளில் கிடைக்கிற பலன் வேறு வேறு. ஆனால் ஆன்மீக பலன், புண்ணியங்கிற பலன் ஒன்று தான், அதில் வேறுபாடே இல்லை. அது மாதிரி நீ கர்மயோக வாழ்க்கை முறையோ சந்நியாச வாழ்க்கை முறையோ நீ தேர்ந்தெடுத்து வாழலாம். இல்லற தர்மமாக இருந்தால் அதை முறையாக நீ என்னென்ன செய்யணுமோ அதை முறையாக செய்யும். துறவர தர்மமாக இருந்தால் என்னென்ன செய்யணுமோ செய். இல்லறத்தில் இருந்துக்கிட்டு நான் வந்து குடும்பத்தையும் பார்க்க மாட்டேன், குழந்தையும் பார்க்க மாட்டேன், நான் வந்து சாமியாரை வாரி சுற்றிக்கிட்டு திரிகிறேன்னு சொல்லி போனோம்னா பார்த்துக்கிட்டு பண்ணலாம். புரியுதுங்களா? பார்க்காம பண்ணக்கூடாது.
முடியாமையெல்லாம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இல்லறத்துலேருந்து நேரமே கிடைக்கிறது இல்லைன்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். ரெண்டையும் இல்லற தர்மத்தையும் முறையாக பார்த்துக்கிட்டு இதுலேயும் பார்க்க முடியும், இல்லாமலாம் இல்லை. நீ அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சிட்டா ரெண்டினும் கிடைக்கக்கூடிய பலன் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த மன தூய்மை ஒன்றாகத்தான் இருக்கும். சாதனை வேறாக இருக்கலாம், ஆனால் மன தூய்மை என்பது இரண்டுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். 5வது ஸ்லோகத்தில் இதே கருத்தத்தையும் சொல்கிறாரு. நம்ம அதை பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். சாங்கிய யோகவ், சாங்கியன்னா துறவு வாழ்க்கை முறை, யோகம்னா இல்லற வாழ்க்கை முறை, கர்மயோகமாக வாழ்கின்ற இல்லற வாழ்க்கை முறை. பிருதக் பாலாகா, பிருதக்னா வேறு வேறானவைகள் என்று, பாலாகா சாஸ்திரம் அறியாதவர்கள், பிரவதந்தி பேசுகிறார்கள், சொல்கிறார்கள். துறவு வாழ்க்கை முறை, இல்லறை வாழ்க்கை முறை இவைகளை வேறு வேறானவை என்று சாஸ்திரம் அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள். ந பண்டிதாக, பண்டிதர்கள் அப்படி சொல்லுவது இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க என்ன சொல்கிறாங்க? ரெண்டும் ஒன்றுதேன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாங்கன்னா அடுத்து சொல்கிறார், ஏகம் அபி, இந்த இரண்டு வாழ்க்கை முறையில் ஏதோ ஒன்றை, ஏகம் அப்படின்னா ஏதோ ஒன்றை, சம்யக்கு ஆஸ்திதக சம்யக்கு, ஆஸ்திதக சம்யக்கு, சம்யக்குனா நன்றாக சிறப்பாக, ஆஸ்திதக அனுஷ்டானம் செய்தால், உபயோகோ விந்ததே பலம், உபயோகோ இந்த இரண்டினுடைய, விந்ததே பலம், பலம்னா பலனை, விந்ததே அடைகிறார்கள். இந்த இரண்டில் ஏதோ ஒன்றை சிறப்பாக அனுஷ்டானம் செய்தால், நன்றாக சிறப்பாக, நீ எந்த தர்மத்தை எடுத்துக்கிறையோ அந்த இல்லற தர்மமோ துறவர தர்மமோ அதை சிறப்பாக அனுஷ்டானம் செய்தால் இவ்விரண்டினுடைய பலனை அடைகிறார்கள். சென்ற ஸ்லோகத்தில் கர்மயோகி சீக்வல் டு சன்னியாசி, இங்கே கர்மயோக பலன் சீக்வல் டு சன்னியாசியினுடைய பலன், ரெண்டு பேருக்கும் ஒரே பலன் தான் கிடைக்கும். இரண்டிலும் அடையும் பலன் ஒன்றுங்கிறார். இதை சாஸ்திரம் தெரியாதவங்க தான் வேறேன்னு சொல்கிறாங்க, சாஸ்திரம் தெரிஞ்சவங்க அப்படி சொல்வது இல்லை. அப்படிங்கிற ஸ்லோகம் 5 படிக்கலாம். யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபிகம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யப் பஸ்யதி ச பஸ்யதி. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபிகம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யப் பஸ்யதி ச பஸ்யதி. ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்படி அர்த்தம் பார்க்கலாம். முதல் வரியில் யத் சாங்கியைஹி பிராப்யதே ஸ்தானம், சாங்கியன்னா அதுக்கு 2 பொருள் இருக்குது. அதாவது சந்நியாச வாழ்க்கை வாழ்பவர்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஞான நிஷ்டை அடைந்தவர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த சாங்கியைன்னா சன்னியாசிக்கும் சாங்கியன்னு பேர். இல்லறத்துலையும் இருக்கலாம், துறவரத்தில் இருக்கலாம். ஞான நிஷ்டையை ஒருத்தர் அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கும் பேர் சாங்கியைகள்னு பேர். முதல்ல இந்த அர்த்தத்தை பார்க்கலாம். யத் ஸ்தானம், இந்த சாங்கியைகி இவர்கள் யத் ஸ்தானம்னா எந்த மோட்சத்தை பிராப்பியதை அடைகிறார்கள். அதாவது சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து கொண்டோ அல்லது ஞான நிஷ்டை அடைந்து கொண்டோ யார் மோட்சத்தை அடைகிறார்களோ, இந்த வாழ்க்கை வாழ்ந்து எதுக்காக வாழ்கிறோம்? மோட்சத்தை அடைவதற்காக. அப்படி யார் மோட்சத்தை அடைகிறார்களோ, இப்படி ஒரு பொருள் இருக்குது. பிறகு தத் யோக அபிகம்யதே, அதே ஸ்தானம் அதே நிலை யாரால் அடையப்படுகிறது? கர்மயோகிகளாலும் அடையப்படுகிறது. மோட்சம் என்ற பலனை சந்நியாச ஆசிரமத்திலிருந்து யார் அடைகிறார்களோ, இந்த அதே மோட்சம் என்ற பலனை இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மயோக வாழ்க்கை வாழ்பவர்களும் அடைகிறார்கள். இது ஒரு கருத்து. 2 பேரும் எங்கே சந்திக்கிறாங்கன்னு சொன்னால், சாதன சஷ்டிய சம்பத்தியில் சந்திப்பாங்க அல்லது மோட்சத்தில் சந்திச்சிருவாங்க. 2 பேருக்கும் ஒரே இடம் எங்கே? மோட்சம்தான். தகுதியிலையும் 2 பேர் ஒன்றா ஆயிடுவாங்கங்கிறார். சாங்கியன் இன்னொரு பொருள் என்னென்னா ஞான நிஷ்டை அடைந்தவர்கள். ஞான நிஷ்டை அடைஞ்சவர்கள் என்னத்தை அடைகிறாங்க? மோட்சத்தை அடைகிறாங்க. அவங்களும் சரி
கர்மயோக வாழ்க்கை இல்லறத்தில் வாழ்கிறவங்களும் சரி மோட்சங்கிற ஒரு பலனை அடைகிறார்கள். இருவருக்குமே அந்த பலன் கிடைக்கிறது, அடையப்படுகிறதுங்கிறார். ஏகம் சாங்கியம் ச யோகம் ச. இந்த சாங்கியத்தை இப்படி ரெண்டும் ஒன்றா கிடைக்கிறதுனால இந்த கர்மயோக வாழ்க்கை முறையையும் இந்த துறவற வாழ்க்கை முறையையும் ஒன்றாக, ஏகம் ஒன்றாக, பஷ்யதி யார் பார்க்கிறார்களோ ச பஷ்யதி அவர்களே பார்க்கிறார்கள்ங்கிறார். விளக்கம் பார்க்க வேணுமா? அதாவது ரெண்டு வாழ்க்கை முறையில் போனாலும் கூட மோட்சங்கிற ஒரே பலன் கிடைக்கும். இதை யார் சரியாக புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையிலே புரிஞ்சவன், அவன் தான் உண்மையே பார்ப்பவன், மிச்சவெல்லாம் உண்மையை பார்ப்பவன் அல்லங்கிறார். பாம்பை பாம்பாக பார்த்தா உண்மையாக பார்க்குறதுன்னு அர்த்தம். பாம்பை கயிறாக பார்த்தா விபரீதமாக பார்க்குறது. பாம்பை பார்த்தா உண்மையாக பார்க்குறது. பாம்பவே கயிறாக பார்த்தா உண்மையாக பார்க்குறது. கயிறை பாம்பாக பார்த்தா அங்கே விபரீதமான பாவனை. அப்படி கர்மயோக வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலும் சந்நியாச வாழ்க்கையிலும் ஒரே பலன் அடையப்படுகிறது. அதனால் ரெண்டையும் யார் ஒன்றா பார்க்குறாங்களோ அவன் தான் உண்மையில் பார்ப்பவன்கிறார். இந்த தத்துவத்தை பார்ப்பான்கிற அர்த்தம் எப்படி தெரியுங்களா? யார் உண்மையை பார்க்குறானோ அதுக்கு பார்ப்பான்கிற வார்த்தை அதில் தான் வந்துச்சான். உண்மையை பார்ப்பவன், பொய்யை விட்டு விட்டு உண்மையை மட்டும் பார்ப்பவன் தான் பார்ப்பான்கிற அர்த்தம். அந்தணன் என்போன் அறவோன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அந்தணன்னாலும் அறவோன், எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டுகளான். இன்னொரு அர்த்தம் பார்ப்பான்னு சொன்னால் உண்மையை பார்ப்பவன் அர்த்தம். அவனே பார்ப்பவன், வேறவெல்லாம் பார்ப்பவன் அல்லங்கிறார். மன தூய்மை அடைவதற்கு பல சாதனைகள் இருக்குது, நிறைய சாதனைகள் இருக்குது. விவேகானந்தெல்லாம் சொல்வார், ஒரு மனிதன் எத்தனை மனிதர்கள் இருக்கானோ அத்தனை சாதனைகள் இருக்குது. பூஜையே நம்ம பாருங்கள், நம்மளுக்கு மட்டும் அவர் சொல்வார், நம்ம மதத்துக்கு மற்ற மதத்துக்கு என்ன வித்தியாசம்னா, எத்தனை மனிதர்கள் இருக்கையிலோ அத்தனை கடவுளை வச்சுக்கோங்கம்பார். அவனுக்கு வச்சுக்கம்பார். ஏன்னா நம்மளுக்கு சாய்ஸ் இருக்காங்க. உனக்கு எதை விரும்ப அதுபடி செஞ்சு நீ சித்த சித்தி அடை, அவ்வளவுதான். உனக்கு விரும்பின கடவுளை கும்பிட்டு நீ சித்த சுத்தி அடைஞ்சிருப்போம். இப்படி இந்த சித்த சுத்தி அடைவதற்கு நிறைய வாழ்க்கை சாதனைகள் இருக்குது. ஒருத்தனுக்கு பொறாமை இருக்கும், அந்த பொறாமையை நீக்கிறதுக்கு தனியாக சாதனை பண்ணணும். ஒருத்தன் ரொம்ப கடுமையாக இருக்கான், அவனுக்கு என்ன சாதனை பண்ணால் அவன் கொடுத்து பழகணும். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சாதனை இருக்குது. மனசில் எந்த அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு ஒவ்வொரு சாதனைகள்லாம் இருக்குது. இந்த மன தூய்மையெல்லாம் அடைஞ்சாச்சு, சாதனை சதுர்த்தி சம்பத்தி எல்லோரும் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் அங்கே விவேகம் வைராக்கியம்தான். அங்கே வரும்பொழுது என்ன வந்துடுது? சாதனை சதுர்த்தி விவேகம் வைராக்கியம் சமதமாதி குணங்களுக்கு வரும் பொழுது அங்கே எல்லாருக்கும் ஒரே சாதனை தான். ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் எத்தனை சாதனை? அது இல்லறத்தானாக இருந்தாலும் சரி சன்னியாசியாக இருந்தாலும் சரி ஒரே சாதனை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இல்லற வாழ்க்கை முறை வேறு, சந்நியாச வாழ்க்கை முறை வேறுன்னு சொல்கிறோம். பலன் ஒன்றா கிடைக்கும்னு சொல்கிறோம். இதவே விட்டுருவோம். இந்த வாழ்க்கை இல்லறம் சன்னியாசம் பிரிக்க வேணாம். சந்நியாச வாழ்க்கை முறையை எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்க்குறோம், சங்கரர் இருந்தார். சங்கரருடைய ஃபாலோயர்ஸ் இன்றைக்கி இருக்குது. சங்கர மடம் 4 மடங்கள் இருக்குது, சன்னியாசிகள் இருக்காங்க. சங்கரர் எப்படி வாழ்க்கை முறை வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை முறையில் ஹஸ்தாமலக்கியர் வாழ்ந்தாரா? சுரேஸ்வராச்சாரியார் வாழ்ந்தாரா? தோடகாச்சாரியார் வாழ்ந்தாரா? பத்மபாதர் வாழ்ந்தாரா? வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கை முறையிலே வாழ்க்கை முறையில் டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை முறை. சரி, அந்த சங்கரர் என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய இன்றைக்கு வரக்கூடிய எத்தனையோ ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க, அவங்க அதே மாதிரி பண்ணுறாங்களா? வாழ்க்கையினுடைய முறை சிஸ்டமே பலவாக இருக்குது. இவர் வாழ்கிற வாழ்க்கை முறை வேறையாக இருக்குது, அவருடைய சிஸ்டம் வேறையாக இருக்குது. ஆனால் தத்துவம் அன்னைக்கு அவர் எதை போதிச்சாரோ அதை இன்றைக்கி இருக்க ஆச்சாரியாரும் போதிக்கிறார். வேறு எதை மாற்றி போதிக்கிறாங்களா? விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரம்பரை கூட எடுத்துங்க. ராமகிருஷ்ணர் எப்படியெல்லாம் சாதனை செய்து ஞானத்தை பெற்றாரோ அந்த சாதனை அந்த வாழ்க்கை முறை யாராவது ஒருத்தர் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆனால் அவர் சொன்ன தத்துவம், அவர் சொன்ன கருத்துக்களை ஃபாலோ பண்ணுறாங்க. விவேகானந்தருடைய லைஃப் ஸ்டைல் யாருக்காவது இருக்கா? அந்த லைஃப் ஸ்டைல் யாருக்கும் இருக்காது. ஆனால் அவங்க சொன்ன கருத்து இன்றைக்கி வரைக்கும் கடைசி வரக்கூடிய சன்னியாசி வரைக்கும் அவர் என்ன சொன்னால் அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஞானத்தில் வித்தியாசம் இல்லை, அறிவில் வித்தியாசம் இல்லை, மன தூய்மையில் வித்தியாசம் இல்லை. ஆனால் அவங்க வாழ்க்கை முறையில் சன்னியாசிகளுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது. இல்லறத்தை எடுத்துக்கங்க, ராமர் ஞானி தான். ராமருடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வேறு, ஜனகர் லைஃப் ஸ்டைல் வேறு, கிருஷ்ணர் லைஃப் ஸ்டைல் வேறு, எல்லாம் கிரகஸ்தர்கள் தான்.
வாழ்க்கை முறை இல்லறத்துக்குள்ளேயே வாழ்க்கை முறை பலவாக இருக்குது, ஆனால் அடைஞ்ச அறிவு ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ இல்லறமும் துறவரம் வேறு வேறாக இருந்தாலும், புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளேயே அவ்வளோ வேறுபாடு இருக்குது, இதுக்குள்ளே இவ்வளோ வேறுபாடு, இது ரெண்டுமே என்டையர் டிஃபரெண்ட்டாக இருந்தாலும் சித்தி என்ற பலனும் மோட்சம் என்ற பலனும் ஒன்று தான்ங்கிறார். புரியுதா உங்களுக்கு? விஷயம் புரியுது? அந்த கருத்துக்கு இங்கே கொண்டு வர, அதான் விதவிதமான வாழ்க்கை முறையில் விதவிதமாக வாழ்ந்தாலும் கூட அடைகின்ற பலன் ஒன்று தான். அந்த கருத்தை இங்கே 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். யத் சாங்கியைஹி பிராப்யதே ஸ்தானம். சாங்கியைஹி சந்நியாசிகளால் அல்லது ஞானநிஷ்டை அடைந்தவர்களால் யத் ஸ்தானம், யத்துங்கிறது இந்த ஸ்தானம்ங்கிறது இங்கே சேர்த்துக்கிறோம். யத்து ஸ்தானம், எந்த மோட்சம் பிராப்யதே அடையப்படுகிறதோ, சந்நியாசிகளால் அல்லது ஞானநிஷ்டை அடைந்தவர்களால் எந்த ஸ்தானம் எந்த லட்சியம் அடையப்படுகிறதோ, மோட்சம் என்ற எந்த லட்சியம் அடையப்படுகிறதோ, தத்து அது அந்த ஸ்தானம் அந்த மோட்சம் யோகை ரபி யோகைஹி அபி கர்மயோகிகளாலும் இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மயோகத்தை கடைப்பிடிப்பவர்களாலும் கம்யதே அடையப்படுகிறது. சந்நியாசிகளால் எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானம் மோட்சம் என்ற ஸ்தானம் அடையப்படுகிறதோ அதே ஸ்தானம் இல்லறத்தில் இருந்து கொண்டு கர்மயோக வாழ்க்கை வாழ்பவர்களாலும் அடையப்படுகிறது. கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச, சாங்கியம் ச யோகம் ச, சந்நியாசத்தையும் அந்த இல்லற கர்மயோக வாழ்க்கை முறையையும் ஏகம் ஒன்றாக யக பஷ்யதி யார் பார்க்கிறார்களோ சக பஷ்யதி அவர்களே உண்மையில் பார்ப்பவர்கள்ன்றார். ரெண்டு வாழ்க்கை முறையும் வித்தியாசமாக பார்க்குறவன் பார்க்கவன் கிடையாது, ரெண்டையும் ஒன்றா பார்க்கிறவர்களே பார்ப்பவர்கள். சந்நியாசத்தில் அடையக்கூடிய பலனை இல்லறத்திலும் அடைய முடியும், அதுதான் இங்கே அது தாத்பரியம். இரண்டு தர்மத்தையும் ஒன்றாக பார்ப்பவனே உண்மையில் சரியாக பார்ப்பவன். இல் அறம் துறவு அறம், அங்கே அறம் ரெண்டும் முக்கியம். இல் அறம் துறவு அறம், அந்த அறம் முக்கியம். இந்த வாழ்க்கை முறையை துறவரத்துலேயும் பல இருக்குது, இல்லறத்துலேயும் பல இருக்குது. ஆனால் அடைகின்ற மோட்சங்கிற பலன் ஒன்று தான், ஏகம்தான். இன்னொன்று பாருங்கள், எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் எதுக்காக முயற்சி பண்ணுறோம்? சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், குறைவில்லாமல் ஆனந்தமாக இருக்கணும், அதுதானே விரும்புகிறோம். அப்போ எல்லாருடைய லட்சியம் எப்படி இருக்குது? ஒரே லட்சியம் தான். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே லட்சியம்தான். தெரிஞ்சோ தெரியாமலே எல்லா மோட்சத்தையும் விரும்புது, ஆனால் இதுதான் மோட்சம் தெரிகிறது இல்லை. இதே உண்மை. தெரிஞ்சோ தெரியாமலோ அஞ்ஞானியாக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் எதை விரும்புகிறாங்கன்னா, நான் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது, நான் நிறைவாக இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாது, இதே எல்லாருக்கும் லட்சியமாக இருக்குது. ஆனால் அது எதில் கிடைக்கும்னு தெரியலை, அது எங்கே அடைய முடியும்னு தெரியலை, அதுதான் வித்தியாசம். ஆனால் லட்சியம் ஒன்று தான். அப்போ எல்லோரும் அடையிற பலன் என்ன? இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த ஒரே பலன் தான் கிடைக்கும் சொல்லி சொல்கிறாரு. ஸ்லோகம் 6 படிச்சிடலாம். சந்நியாசஸ்து மகாபாகோம் துக்கமாப்துமயோகதக யோகயுக்தோ முனிர் பிரம்மம் நசிரேனாதி கச்சதி. சந்நியாசஸ்து மகாபாகோம் துகமாப்தும் யோகதகம் யோகயுக்தோ முனிர் பிரம்மம் நசிரேனாதி கச்சதி. பொதுவாக சாஸ்திரப்படி இந்த சந்நியாச ஆசிரமம் ரொம்ப உயர்ந்ததாகத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எல்லா சாஸ்திரையும் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த சந்நியாச ஆசிரமத்தை அடைகிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இங்கே பகவான் ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்கிறார். அதாவது இந்த சந்நியாச ஆசிரமங்கிறது உயர்ந்ததாக இருந்தாலும் அது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படிங்கிறத சொல்கிறார். இங்கே அதை முதல் வரையில் சொல்கிறாரு, சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும். ஏ அர்ஜுனா, சந்நியாசத்தை அடைவது மிக அரிது என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னென்னா, மகாபாகோ ஏ அர்ஜுனா, ஏன் சந்நியாசத்தை வேணான்னு சொல்கிறோம்னா, சந்நியாசம் உயர்ந்தது தான்ப்பா, ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல.
மிக கடினம், அது மிக அரிது, மிக மிக கடினம் அப்படிங்கிறார். இந்த சந்நியாச வாழ்க்கை முறைங்கிறது மிக மிக கடினம். அதாவது ஐஏஎஸ் உயர்ந்ததா தாழ்ந்ததா? ஆனால் எல்லோரும் படிக்க முடியுதா? ஏன்? கடினம். அது போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி சந்நியாசம் உயர்ந்தது தான், அது உயர்ந்ததாக இருந்தாலும் ஏன்னா அது ரொம்ப கடினமாக இருக்கிறது. சந்நியாசத்தில் கடமைகளெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே சந்நியாச தர்மம். எந்த கடமையும் இல்லாமல் சும்மா இருக்கணும். ஆனால் சன்னியாசி இப்போ அதிகமாக கடமையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். சும்மா இருக்கிறதுங்கிறது சுலபம் அல்ல. ஒரு சினிமாவிலே காமிச்ச வடிவ ஒரு ஜோக்கே எடுத்துருப்பாப்புல அந்த சினிமா படத்தில். சும்மா இருக்கிறது போட்டி வைப்பான், இருக்க முடியாது ஒருத்தனால. சும்மா இருக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. எனக்கு எந்த கடமையும் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்க முடியாது. அதனால தான் அதாவது சந்நியாசத்தில் டைம் கிடைக்கும், நிறைய டைம் கிடைக்கும். ரொம்ப வெயிட்டு உடம்பு பெரிய சுமையை தெரியுமா? இந்த காலம்தான் பெரிய பொருள். டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் டைம் பாஸ்னு ஒரு இதே வச்சுட்டான். ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பொருளே டைம் பாஸ்ன்னு வச்சுருக்கான். ஏன்னா ஒரு பிஸ்கட் டைம் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அதாவது போட்டுக்கிட்டே இருந்தால் டைம் பாஸ் ஆகிடும் போல் இருக்குது, வாயில் போட்டுக்கிட்டே இருந்தால். டைம் காலங்கிறதே மிக மிக பழுவானது மனுஷனுக்கு. அந்த காலம் சன்னியாசத்தில் கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு கடமை இல்லையே. கடமை இல்லைங்கும்போது அது ரொம்ப நம்மகிட்ட டயத்தை கையில் கொடுத்துட்றாங்க. அதை தள்ளுறதுக்கு அதனால தான் மியூசிக்கு, பார்ட்டி, சினிமா, டிவி, அதனால் இப்போ எல்லாம் ஈஸியாக கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டாங்க. ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஒரு பொழுது போலேன்னு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா கடமை இல்லைன்னு சொன்னால் அந்த டைம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், விவகாரம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் அது கடினம்ங்கிறார். ஒரு மலைக்கு போகிறோம், மலைக்கு போகும்போது இப்படி நேராக போனேன்னா சீக்கிரம் போயிடலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம்ப்பா, ஆபத்து ரொம்ப இருக்குது, ஆனால் அப்படி போனால் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? எது சுலபமாக போயிடமோ அதுதானே தேர்ந்தெடுப்போம். 2 பாதை இருக்குது, 2 மலை உச்சிக்கு போகும். ஒன்று கடினமாக இருக்குது, ரொம்ப கவனமாக போகணும், இல்லாட்டி கீழே விழுந்துருவேன். புரியுதா? கொஞ்சம் சீக்கிரம் வேணால் போகலாம், ஆனால் கவனம் வேணும், கடினம். இன்னொன்று நீ கஷ்டமே படாமல் போய் சேர்ந்துடலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ எதை தேர்ந்தெடுப்பான்? கொஞ்சம் நேரானா ஆகிட்டு போகுதுப்பா, ஈஸியாக ஃப்ரீயாக போவோம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் சொல்லுவாங்க, இந்த ட்ரெயின் சுற்றி போகுது அதனால் லேட்டாகும், இந்த பஸ்ஸில் போனால் சீக்கிரம் போயிடலாம்னா, பரவாயில்ல சுற்றி போனாலும் பரவாயில்ல ட்ரெயின்லேயே போகிறேன். ஏன்னு சொன்னால் அதில் பல விதியாக படுத்துட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லற தர்மங்கிறது நீ ஈஸியாக மோட்சத்தை அடையிறதுக்கு வழி இருக்குது. சந்நியாசங்கிறது சுலபம் அல்ல, உயர்ந்ததாக இருந்தாலும் மிக மிக கடினங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இங்கே. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, அது ரொம்ப கடினங்கிறதுனால யாரும் செல்வதில்லை. அதாவது நிறைய விருப்பு வெறுப்பு ராகத்வேஷம்லாம் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு. இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் வெளிப்படுத்துறதற்கு சன்னியாசத்தில் இடம் கிடையாது, இல்லறத்தில் இடம் இருக்குது. நீ எல்லாம் வெளிப்படுத்திடலாம், எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அதை அப்படியே படிப்படியாக குறைச்சி கொண்டு வந்துட முடியுமா? அங்கே என்ன ஆகும்? முடியாது. ஒருத்தர் மௌன விரதம் இருந்தார், 5 வருஷம் மௌன விரதம் இருந்தார். ஏதோ 1 நாள் 2 நாள் இருந்தால் பரவாயில்ல, 5 வருஷம் இருக்காராம். என்ன பிரயோஜனம்? என்ன உள்ளே பூரா அடக்கிட்டார் பேசாமல். மௌன விரதத்தை முடித்தவொன்னே நான் ஸ்டாப்பு. இந்த 5 வருஷம் பேசாமல் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் நிப்பாட்டவே முடியலை. ஒரு ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்லிக்கிட்டே இருக்கார். இது டேஞ்சர் இல்லையா? அது அப்பப்போ நீ பேசி தீர்த்திருந்தேன்னு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ அது மாதிரி இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் கொட்டி தீர்க்கிறதுக்கு எங்கே இருக்கு? இல்லறத்தில் இடம் இருக்குது, துறவரத்தில் இடம் இல்லை, கஷ்டம் அப்படிங்கிறார். அது மிக மிக கடினம். இங்கே சந்நியாசம் துக்கம்ங்கிற வார்த்தை கடினம்ங்கிற வார்த்தையை சொல்ல, துக்கம்னா துயரம்ங்கிற வார்த்தையில் சொல்லலை. இந்த சம்ஸ்கிருதத்தில் துக்கம்னா கடினம், சுலபம் அல்லங்கிறார். இந்த 5வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தை புகழ்ந்தார். இங்கே என்ன சொல்கிறார்? உயர்ந்தது தான், ஆனால் அது ரொம்ப கடினம்ங்கிறார். இந்த நாராயணோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால்,
உத்தமமானது சந்நியாசங்கிறது உத்தமமான சாதனைன்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரப்படியும் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்கிறாங்க, சந்நியாசத்தை உயர்வாலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கு, உயர்வு தான். ஆனால் அது கடினம்ங்கிறார். சந்நியாசம் என்பது மேலானது தான். ஆனால் இந்த சந்நியாசத்தை அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்மயோகம் செய்யாதவனால் அடைய முடியாதுன்ட்டு. நீ ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்து பிரம்மச்சாரியாக இருந்தால் கூட அங்கே கூட அந்த கர்மயோக வாழ்க்கை வாழணும். வாழ்ந்தால் தான் உனக்கு சன்னியாசத்துக்கு ஈஸியாக போக முடியும். அது மாதிரி நீ இல்லறத்தில் சந்நியாச வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை வாழாமல் நீ சந்நியாசத்தை அடைய முடியாதுங்கிறார். நீ ட்ரெஸ்ஸில் சன்னியாசம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஞான கர்ம சன்னியாசம்னு படித்தோமே 4வது அத்தியாயத்தில், அதை அடைவதற்கே நீ என்ன பண்ண, முதல்ல கர்மயோகத்தை செஞ்சால் வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கை எடுக்காட்டாலும் கூட அறிவினால் எல்லாத்தையும் தொடர்ந்துட முடியும். ஞான கர்ம சந்நியாசத்தை எடுக்க முடியும். ஆனால் ஞான கர்ம சந்நியாசத்தை எடுக்கிறதுக்கு கூட சந்நியாசத்தை எடுக்கணும்னாலும் சரி, ஞான கர்ம சந்நியாசத்தை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல செய்ய வேண்டியது கர்மயோக வாழ்க்கை முறை. இந்த இல்லறத்திலிருந்து போகிறது, இல்லறமே நல்லறம்ங்கிறாங்க, அதிலிருந்து போகிறது நல்லறம். அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையில் இருந்துட்டு அதுக்கு போகணும், இல்லாட்டி மிக மிக கடினம்ங்கிறார் கர்மயோக வாழ்க்கை அதனால தான் ஆசிரமத்தில் கூட போய் சேர்ந்த உடனே பிரம்மச்சாரிகளுக்கு கூட நேரடியாக சன்னியாசம் கொடுக்கறது இல்லை. 10 வருஷம் 12 வருஷமெல்லாம் வெயிட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் குருநாதர் ஓங்கார சாமி தபோவனத்தில் போய் சேர்ந்தார். சேர்ந்த உடனே அவருக்கு இந்த சன்னியாசம் கொடுக்குறம்போது அவர் சீனியர் சன்னியாசிகள்லாம் இருக்காங்க நிறைய பேர். அதில் ஒரு 7-8 பேரை செலக்ட் பண்ணுறார் சாமி. அதோட இவரையும் செலக்ட் பண்ணிடுறார். யாரை? நம்ம சாமியை. இவர் சேர்ந்து 6 மாதத்துலேயே ஆகுது. அவங்கெல்லாம் 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. அது மாதிரி இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் வந்த பிரம்மச்சாரி அவங்கெல்லாம் கூப்பிடல, இவரை மட்டும் கூப்பிட்டாரு. அவர் சாமி கேட்டாராம், சாமி எனக்கு சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, என்னை போய் இப்போ சன்னியாசி கூப்பிட்றீங்கன்னு கேட்டாராம். யார் எதில் சீனியர்னு தெரியும், பேசாமல் இருமுட்டார் அவர். பேசாமல் இருமுனார் அவர். சித்பானந்தர் சொன்னாராம். 6 மாதத்துலேயே கொடுத்தாரு அவருக்கு. அப்போ அங்கேயும் என்னன்னா, அந்த பிரம்மச்சாரிகள்னா கர்மயோக வாழ்க்கை பக்குவப்பட வேண்டியிருக்கு, ஆனால் வெயிட் பண்ணுறாரு அவர். அப்போ இல்லறத்தில் அதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அது ரொம்ப கடினம். இல்லறத்தில் இருந்து கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து போவது தான் உத்தமம் சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறாரு. அதில் சில பேர்லாம் போயிருக்கிறாங்கன்னு சொன்னால், சங்கரர் போன்றவர்கள் நேரடியாக போயிருக்காங்கன்னா, அதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, போன ஜென்மத்தில் இல்லறவாசியாக இருந்து கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருப்பாங்கங்கிறாங்க. கஸ்தாமலைக்கீரெல்லாம் 8 வயசில் போயிட்டார். சங்கரத்தில் கஸ்தாமலைக்கு சின்ன வயசு, பாலகனாக கூப்பிட்டு அவர் அப்படியே சன்னியாசம் ஆகிட்டு போயிடுறாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு காரணம், ஏற்கனவே நம்மளுக்கு ஜென்மம் தெரியாது, எந்த ஜென்மத்தில் எப்படி வாழணும் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே கடைசியில் ஒரு விட்டகுர தொட்டகுர லைட்டாக இருந்திருக்கும். அதை இந்த ஜென்மத்தில் சங்கரர் அவதாரம் சொல்கிறோம், அவரை சொல்ல வேண்டியது இல்லை. நிறைய பேர் வர்றாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கர்மயோக இல்லற வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. அதனால் இங்கே வருது. சில ஆச்சாரியர்கள் இப்படியும் பதில் சொல்கிறாங்க. அதனால் இல்லறத்திலிருந்து துறவரம் செல்வது, கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து சந்நியாசம் எடுத்துக்கொள்வதுதான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம இந்த உலக வாழ்க்கையில் உலகம் நம்மளை சந்நியாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் சந்நியாசம் பண்ணிடணும். இதை பழகிடணும். கடைசி காலத்தில் டிவி பார்க்காதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அங்கே போகாதீங்க, இங்கே போக நம்மளை கட்டுப்படுத்தும். அதுக்கும் நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நின்றுடுறோம். நம்மளே கட்டுப்படுத்தி பழகிட்டோம்னா பிறகு என்ன பண்ணுவாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க தடை போட்டு நம்மளை துரத்திடுவாங்க. இதுக்கு போக அதுலேருந்து விடுவிக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நாமளே விடுவிச்சு பழகிட்டோம்னா நான் எப்படி வேணாலும் இருந்துக்கிறேன் போ அப்படின்ட்டு இருக்க முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பக்குவப்பட்டு இந்த இல்லற வாழ்க்கையிலே பக்குவப்பட்டு அந்த மனநிலையை அடைய வேண்டும் சொல்கிறார். அது இதுக்கு இன்னும் விளக்கமெல்லாம் இருக்குது. இதை நான் அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்துட்டு பார்க்கலாம், அடுத்த வகுப்பில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.